Hello guys, welcome to the Seesaw Trader channel. Sorry, the Seesaw Trader channel இதான் நம்ம சேனல், நம்ம டெலிகிராம் சேனல். இந்த டெலிகிராமோட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எதுக்காகனா டெலிகிராமில் தான் லைவ் அப்டேட்ஸ்லாம் கொடுப்போம். பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து நம்ம வந்து லைவ் அப்டேட்ஸ் கொடுப்போம். யூடியூப் வீடியோவில் ஒன்லி ப்ரீ மார்க்கெட் அனலிஸ் அண்ட் போஸ்ட் மார்க்கெட் அனலிஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ லைவில் அப்டேட் வேணும்னு நினைக்கிறவங்க டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம வழக்கம் போல் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி மார்னிங் 7:30 இல்லை 8 AM இந்த மாதிரி சார்ட் ஒன்று கொடுத்துருவோம். சென்செக்ஸோடது அண்ட் நிஃப்டியோடது. சென்செக்ஸில் லெஃப்ட் சைடில் கால் ஆப்ஷன், ரைட் சைடில் புட் ஆப்ஷன் வச்சு சார்ட் கொடுத்துருவோம். ஏன் அப்படின்னா நம்ம சேனலில் இந்த சீசா ட்ரேடர், சீசானா இது வந்து சென்டர் புள்ளின்னு நினச்சிக்கோங்க. இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட் வந்து சென்டரு. ஸோ லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஒரு குழந்தை உட்காந்துக்குன்னு நினச்சிக்கோங்க. இந்த சீசா எப்படி விளையாடுவாங்க, லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் ஆளுங்க உட்காந்துருப்பாங்க இல்லையா, ஒருத்தர் உட்காந்தா ஒருத்தர் எந்திரிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கால் இறங்குனா புட்டு ஏறும், இல்லை புட்டு இறங்குனா கால் ஏறும். இதுதான் இதோட கான்செப்ட்டு. ஸோ அப்படி தான் மார்க்கெட் இயங்குது. நான் இங்கே எங்கேயுமே இண்டெக்ஸ் சார்ட்டை பற்றியே பேசியிருக்க மாட்டேன், இண்டெக்ஸை யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ முழுக்க இந்த ஆப்ஷன்ஸில் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஆப்ஷன்ஸை மட்டும் இருந்தாலே போதும். இப்போது இந்த பக்கம் வந்து நிஃப்டி கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன், அதோட பாயிண்ட்ஸும் ஸ்ட்ரைக் ப்ரைஸும் கொடுத்துட்டு நேற்றைய வீடியோவிலே சொல்லியிருந்தேன் மார்க்கெட் ஓப்பன் ஆனது தான் பார்க்க முடியும். ஸோ அதனால் லைவில் தான் அதோட அப்டேட்ஸ் தெரியும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஒரு சின்ன கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. பட் அது ஒரு பெரிய விஷயம் இல்லை, சின்ன கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸோ ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எதுவும் சேஞ்ச் ஆகலை, அதே மாதிரி தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆனதும் ஆப்ஷன் செயின் டேட்டா தான் நம்ம வழக்கம் போல் பார்ப்போம். ஆப்ஷன் செயின் டேட்டா வந்து ஒரு வாரமாகவே ரிவர்சலாக தான் இருந்தது. அதாவது ரிவர்சல்னால் நிஃப்டி சென்செக்ஸ் வந்து ஒரே திசையில் இல்லை. நிஃப்டி புட் சைடில் இருக்குது, சென்செக்ஸ் வந்து கால் சைடில் இருக்குது. ஏன் அப்படி இருந்தால் என்ன அர்த்தம்னா மார்க்கெட் வந்து டைரெக்ஷனில் போகாது. அதாவது டைரெக்ஷன்னா ஒரு ரேலி கிடைக்காது, இல்லை ஒரே டைரெக்ஷனில் இருக்க முடியாது, நம்ம சிங்கிள் டைரெக்ஷன் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. இதோட அர்த்தம் வந்து ரேஞ்ச் பவுண்டு. இதைத்தான் வந்து மார்க்கெட் 9:24 மார்க்கெட் இஸ் ரேஞ்ச் பவுண்ட் ஒன்லி டுடே அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ மார்க்கெட் முடிகிற வரைக்கும் இது யாருக்குமே ரேஞ்ச் பவுண்டுன்னு தெரியாது. ஆனால் நம்ம அனாலிஸில் தான் மார்க்கெட் இன்றைக்கி சைட்வேஸா, இல்லை ரேஞ்ச் பவுண்டா, இல்லை மேலே போயிட்டு கீழே போகுமா, இல்லை கீழே போயிட்டு மேலே போகுமா, இல்லை ஒரே சைடு ரேலி நடக்குமான்றது நம்ம அனாலிஸில் தான் சொல்லுவோம். தெரியாதவங்க பழைய வீடியோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணி பாருங்கள், சார்ட்டெல்லாம் ரெஃபர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ புதுசாக வந்தவங்க தயவு செஞ்சு 1 வீக் இருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு இது என்னன்னே புரியும். இந்த சார்ட்டில் எப்படி ட்ரேட் எடுக்கிறதுன்னு தெரியலைன்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வீடியோ இருக்கும், ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப்னு. அந்த வீடியோவை பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து எங்கேயும் போகாது, ரேஞ்ச் பவுண்டு தான் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் ஃபாலோ த ஆப்ஷன் சார்ட் அப்படின்னு போட்டிருக்கேன். நம்ம இங்கே 2 விஷயம் ஃபாலோ பண்ணோம். ஒன்று வந்து ஆப்ஷன் செயின் டேட்டா, இன்னொன்று ஆப்ஷன் சார்ட். ஆப்ஷன் செயின் டேட்டா தான் மேஜர். ஸோ இப்போ ஆப்ஷன் செயின் டேட்டாவில் என்ன சொல்லிருச்சு, மார்க்கெட் வந்து ரேஞ்ச் பவுண்டு தான், நாட் ஸ்ட்ராங் இன் ஒன் டைரெக்ஷன் கொடுத்துட்டேன். அதாவது ஒரே டைரெக்ஷனில் ஸ்ட்ராங் கிடையாது, இதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ செயின் டேட்டா வந்து நமக்கு சொல்லிடுச்சு, ஆப்ஷன் செயின் வந்து சொல்லிடுச்சு. இப்போ ஆப்ஷன் சார்ட்டை அதில் வந்து அப்ளை பண்ணணும். இந்த டேட்டாவில் என்ன சொல்லுதோ அதை வந்து நம்ம சார்ட்டில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ டேட்டா படி ஆப்ஷன் சார்ட்டை ஃபாலோ பண்ணணும் அண்டு ஸ்மால் ப்ராஃபிட்டில் புக் பண்ணணும். ஸ்மால் ப்ராஃபிட்னா என்னென்னா நிஃப்டி வந்து 20லேருந்து 25 பாயிண்ட்டும், சென்செக்ஸ் வந்து 75 பாயிண்ட், 100 பாயிண்ட், 150 பாயிண்டில் எங்கேனாலும் புக் பண்ணிக்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 75 பாயிண்ட், செகண்ட் டார்கெட் 100 பாயிண்ட், அதுக்கப்புறம் போனீங்கன்னா 150 பாயிண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ சார்ட்டு சென்செக்ஸு நிஃப்டி தான். இது வந்து சென்செக்ஸில் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு புட் சைடில் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டு கேண்டில் ரெட் கேண்டில் கால் சைடில். அப்போ புட் சைடில் என்ன கேண்டில் வரணும், க்ரீன் கேண்டில் தானே வரணும். ஆனால் க்ரீன் இல்லாமல் இங்கேயும் ரெட்டு தான் இருக்குது. ஸோ இதிலேருந்தே நமக்கு ஒரு தெரியுது, இதில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி நமக்கு கால் சைடு மேலே போயிடுச்சு. ஸோ இங்கேருந்து சின்ன ப்ராஃபிட் நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? அதே மாதிரி நிஃப்டிலையும் பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் எடுத்ததுலேருந்தே ஒரு ரேலி தான், நல்ல ரேலி போயிடுச்சு. ஸோ திரும்ப இங்கே வரும், பிரேக் ஈவன் பாயிண்ட்டோ இல்லை செகண்ட் பாயிண்ட்டோ தொட்டுட்டு போகும்போது இங்கே க்ரீன் கேண்டில் வச்சா அதுதான் கன்ஃபர்மேஷன். க்ரீன் கேண்டில் இல்லாமல் ரெட் கேண்டிலே போயிட்டு இருந்தால் அது கன்ஃபர்மேஷன் கிடையாது, அது கீழே தான் போகும்னு அர்த்தம். ஸோ ஒரு பை வேணும்னா அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு க்ரீன் கேண்டில் வேணும்ல. இது தெரியாமல் இன்றைக்கி சில பேர் லாஸ் பண்ணியிருக்கலாம், அது என்னன்ற சொல்கிறேன். ஸோ எங்கே வந்தும் என்ட்ரி கிடைக்கின்றது இந்த சார்ட் வந்து இந்த ஹவு டு டேக் என்ட்ரி வித் அவர் ப்ராப்பர் என்ட்ரி செட்டப்னு ஒரு வீடியோ இருக்குல்ல, அந்த லிங்க், அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் எப்படி என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும், எங்கே எஸ்எல் வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா?
ஸோ ஃபஸ்ட்டு பிஃபோர் மார்க்கெட்லேயே வந்து நம்ம வந்து டூரிங் த மார்க்கெட்லேயே என்ட்ரி கிடைக்கிற முன்னாடியே இந்த மாதிரி எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் இஸ் ரேஞ்ச் பவுண்ட் ஓன்லி டுடேன்றதையும் திரும்ப அழுத்தமாக சொல்லிகிட்ருக்கேன். ஸோ மார்க்கெட் அதுக்கப்புறம் பாருங்கள் 1 மணிக்கு இது வந்து நிஃப்டியோடது. நிஃப்டியில் இந்த இடத்துல நமக்கு பிரேக் ஈவன் பாயிண்டில் செகண்ட் பாயிண்டில் ஒரு என்ட்ரி, அதாவது இந்த சின்ன க்ரீன் இருக்குல்ல ஹேமர் கேண்டில் மாதிரி, இதில் ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கும். அடுத்த பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பாயிண்ட்டு கீழேயே திரும்ப க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இல்லை இங்கே க்ளோஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல ஒரு லாஸ் பண்ணியிருப்பீங்க. கால் சைடில் என்ட்ரி எடுத்திருந்தால் இங்கே லாஸ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, தென் அக்செப்டட். அகைன் அதே சமயத்தில் இங்கே ரெட் கேண்டில் பெருசாக விழுந்ததும் இந்த இடத்துல இந்த க்ரீன் கேண்டில் முடிஞ்சு இங்கே நமக்கு திரும்ப என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு. செகண்ட் பாயிண்டில் ஒரு வாட்டி என்ட்ரி ட்ரிகர் ஆச்சு, 27 பாயிண்ட் கிடச்சிது. அகைன் பிரேக் ஈவன் பாயிண்ட்லேயே இன்னொரு வாட்டி என்ட்ரி கிடச்சிது, அகைன் 20 பாயிண்ட் ட்ரிகர் ஆச்சு. அகைன் என்ட்ரி கிடச்சிருக்கு, அகைன் ஒரு 38 பாயிண்ட் கிடச்சாச்சு. ஸோ இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா கால் சைடில் இங்கேருந்து இங்கே டிகே ஆகிருக்கா. எங்கேருந்து இங்கே எஸ்டர்டே க்ளோசிங் வந்து 188, இங்கேருந்து மார்க்கெட் 131 வரைக்கும் போயிருக்கு. ஏன் இந்த 125 வரைக்கும் போயிருக்கு. அதாவது 60 பாயிண்ட் டிகே ஆகிருக்கு. ஒரு சைடு 60 பாயிண்ட் டிகே ஆனால் இன்னொரு சைடு என்ன ஆகணும், 60 பாயிண்ட் மேலே போகணும். ஆனால் எங்கே போயிருக்கு, புட் சைடில் மார்க்கெட் 185ல் 188ல் இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ போயிருக்குது 223, அதாவது 50 பாயிண்ட்டு போயிருக்கு. ஸோ இங்கே 60 பாயிண்ட் இறங்கியிருக்கு, இங்கே 50 பாயிண்ட் போயிருக்கு. ஓகேங்களா, ஈக்குவலாக இருக்கா. ஸோ இப்போ நிஃப்டியில் நமக்கு பல தடவை என்ட்ரி கிடச்சிருக்கு. அதை தான் நான் இங்கே வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ அதே சென்செக்ஸில் பார்ப்போம். சென்செக்ஸ்லேயும் ஒரு டைம் இங்கே வந்து என்ட்ரி கொடுத்துருக்கு. என்ட்ரி கொடுத்துட்டு 100 பாயிண்ட் போகாமல் நமக்கு எஸ்எல் இங்கே அடிச்சிருச்சு. ஸோ இதுதான் எஸ்எல் ஹிட்டு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து என்ட்ரி கிடச்சிருக்கு. இங்கே என்ட்ரி கிடச்சிட்டு திரும்ப 2வது டைமும் ரீஎன்ட்ரி இங்கே கொடுத்துருக்கு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 150, 200, 250 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நமக்கு மேலே போயிருக்கு. நமக்கு ப்ராஃபிட் இங்கே கொடுத்துருக்கு. ஓகேங்களா. ஸோ ரேஞ்ச் பவுண்ட்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மேலே கீழேன்னு சுற்றும். ஓகேங்களா, ஒரு ரேஞ்சுக்குள்ளே. இப்போது இது வந்து மணி வந்து ஒரு 1:45 வரைக்கும் நான் போட்டிருந்தேன். ஃபைனல் மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனலு. இதில் தான் தகவல் இருக்குது. இப்போ சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா எஸ்டர்டே க்ளோசிங் வந்து ஒரு 150 பாயிண்ட் தான் டவுன் ஆகிருக்கு. அதே மாதிரி புட் சைடில் பார்த்திங்கன்னா எஸ்டர்டே க்ளோசிங்லேருந்து 100 பாயிண்ட்ஸ் தான் மேலே போயிருக்கு. அப்போ கால் அதிகமாக டிகே ஆகிருக்கு, புட் கம்மியாக ஏறி இருக்கா. இங்கே -150, இந்த பக்கம் +100 தான். ஓகேங்களா. ஓகே, இப்போ நிஃப்டியை பார்த்தீங்கன்னா இங்கே செகண்ட் பாயிண்ட்லேருந்து ஃபஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. எஸ்டர்டே க்ளோசிங் வந்து 30 பாயிண்ட் டவுன் ஆகிருக்கு. 1 செகண்ட் கைஸ். ஓகே கைஸ், ஸோ நிஃப்டி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா புட் சைடு வந்து எங்கே நேற்று க்ளோஸ் ஆச்சோ அங்கே தான் திரும்ப இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ நிஃப்டி இங்கே 30 பாயிண்ட் இங்கே இறங்கியிருக்கு. ஆனால் இங்கே க்ளோஸ் ஆனது ஒரு 5 பாயிண்ட்டுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போது புட் சைடில் மேலேருந்து இங்கே கீழே இறங்கியிருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்கே கீழே இருந்து கால் சைடில் மேலே போயிருக்கு இல்லையா. ஆனால் நீங்கள் இண்டெக்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இங்கே தான் இருந்திருக்கும். இண்டெக்ஸ் சார்ட் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி கால் எப்படி காட்டுதோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு மேலே போயிருக்கும், அப்புறம் கீழே போயிருக்கும். அதே இடத்துல இங்கேயே முடிஞ்சிருக்கும். சரிங்களா, இந்த மாதிரி மேலேயே போயிருக்காது. இங்கே கால் வந்து ஏற்றம் அடைந்திருக்கு, புட்டு இறங்கியிருக்கு. ஸோ ஆப்ஷன் சார்ட்டில் ப்ராப்பராக காட்டுது, ஆனால் இண்டெக்ஸில் இந்த மாதிரி இல்லவே இல்லை. ஓகேங்களா. ஸோ தெரியாதவங்க ஒரு வாட்டி இண்டெக்ஸ் சார்ட்டை பாருங்கள், இதோட சூட்சமம் என்னன்றது தெரியும். ஓகே, இது இன்றைக்கான மார்க்கெட். இப்போது நாளைக்கு என்னன்றதை பார்ப்போமா. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்போது இதான் நாளைக்கான மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது இந்த சார்ட்டில் தான் நம்ம இருப்போம். 25,750 கால் ஆப்ஷன், 25,950 புட் ஆப்ஷன். ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இது பாஸ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நோட் பண்ணிக்கோங்க. இது சென்செக்ஸோடது. நாளைக்கு சென்செக்ஸ் எக்ஸ்பைரி 84,100 கால் ஆப்ஷன், 85,100 புட் ஆப்ஷன். அதோட ஃபஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் இது. ஓகேங்களா. என்ட்ரி எப்படின்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் யூடியூப் லிங்க் இருக்கும், வீடியோ லிங்க்கு பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது இது வந்து சென்செக்ஸோடது. மார்க்கெட் முடிஞ்சது வந்து 84,500க்கும் 84,600க்கும் நடுவில் முடிஞ்சிருக்கு. 84,559ன்னு. ஸோ இப்போ இதில் அட் த மணின்னு பார்க்கும்போது 84,500 முடிச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடில் 261, ரைட் சைடில் 120. இதில் பாதி தான் இருக்குது. அதாவது கால் சைடில் 2 கிலோ இருந்தால் புட் சைடில் 1 கிலோ இருக்குது, சமமாக இல்லை. அப்படியே ஒரு ஸ்ட்ரைக் ப்ரைஸ் கீழே வந்தீங்கன்னா இங்கே 200 இருக்குது, இங்கே 170ன்னு வச்சுக்கோங்க ரவுண்டாக. ஸோ இங்கே 2 கிலோ இருக்குது, இங்கே 1.25 கிலோ இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆகுது. அப்போ அட் த மணி வந்து 84,500 இல்லை, 84,600 தான் அட் த மணியாக இங்கே கருதப்படும்.
இப்போது இதிலேருந்து என்ன சொல்ல வர்றாங்க, நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும்னா, மார்க்கெட் வந்து கால் சைடில் வெயிட் அதிகமாக இருக்குது, புட் சைடில் வெயிட் கம்மியாக இருக்குது. அப்படின்னா கால் சைடில் அதிகமான கரைதலும் புட் சைடில் கம்மியான ஏற்றங்களும் இருக்கும். பட் இதுக்கு இடையில் ஆப்ஷன் செயின் டேட்டாவோட டேட்டா வந்து நாளைக்கு வந்து புதுசாக இருக்கும் இல்லையா? அப்படி புதுசாக இருக்கும்போது அந்த டேட்டா என்ன சொல்லுதோ லைவில் வந்து அதை அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ப்ரைஸில் எனக்கு மார்க்கெட் வந்து இதே மாதிரி தான் ரேஞ்ச் பவுண்டில் தான் காட்டுது. பட் லைவ் அப்டேட் வரும்போது சில கருத்துக்கள் வந்து மாறும். ஓகேங்களா? அதை வந்து லைவில் பார்த்துக்கலாம். இப்போது நிஃப்டிக்கு பார்ப்போம். நிஃப்டிக்கு மார்க்கெட் வந்து 25,800 தான் முடிஞ்சிருக்கு. 25,818. ஸோ இதுதான் அட் த மணி. ஆனால் அட் த மணியில் சென்செக்ஸில் பார்த்த மாதிரியே தான் லெஃப்ட் சைடில் 150, ரைட் சைடில் 83. அப்படியே அதே மாதிரி தான் இங்கே லெஃப்ட் சைடில் 2 கிலோ வெயிட் இருக்குது, ரைட் சைடில் 1 கிலோ வெயிட் இருக்குது. அதே அடுத்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் 125, ரைட் சைடில் 105. அதாவது இந்த பக்கம் 1 கிலோ இருந்தால் இந்த பக்கம் ஒரு 800 கிராம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு 0.2% தான் இங்கே கீழே இருக்குது. ஸோ நிஃப்டிக்கு இன்னும் டைம் இருக்கனால, நிஃப்டி எக்ஸ்பைரி செவ்வாயின்றனால நாளைக்கு முதன்மை வந்து சென்செக்ஸ் தான். பட் சென்செக்ஸுக்கு வந்து இந்த நிஃப்டி வந்து முக்கியத்துவம் கொடுக்காது. ஓகேங்களா? இப்போ என்னோடய அனுபவத்தில் நாளைக்கு எப்படி இருக்கும்ன்றது ஒரு வியூ தான். பட் அது கன்ஃபார்ம் இல்லை. ஏன்னா அது அனுபவத்தில் சொல்கிறது. டேட்டாவில் வந்து எனக்கு எதுவுமே தெரியலை இன்னும். அது நாளைக்கு தான் அப்டேட் ஆகும். அனுபவத்தில் என்ன சொல்கிறேன்னா, நிஃப்டி எக்ஸ்பைரிக்கு மட்டும்தான் ஒரு ரேலி 0 to ஹீரோ அந்த மாதிரி பெரிய ரேஞ்ச் இருக்கும். ஆனால் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி வந்து அது பெருசாக கருதப்படாது. அப்படி இருக்கும்போது இந்த தடவை நிஃப்டி எக்ஸ்பைரி வந்து பெருசாக ஒன்றும் பெரிய ரேலிலாம் நடக்கலை. ஸோ செவ்வாய்க்கிழமை ரேலி நடக்கலைன்றதுக்காக நாளைக்கு அந்த ரேலியை நடத்த முயற்சிக்கலாம். ஓகேங்களா? முயற்சிக்கலாம் தான், முயற்சிப்பாங்க அப்படின்லாம் சொல்லலை. ஸோ நாளைக்கு எதுவாக இருந்தாலும் டேட்டா அப்டேட் ஆகும்போது பார்ப்போம். ஓகேங்களா? நம்ம லைவில் மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா லைவில் தான் மார்க்கெட்டோட ஒரிஜினல் அனலிஸ் வரும். தெரியாதவங்க நம்ம சீசா ட்ரேடர் சேனலை இங்கே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் அப்டேட்ஸ் எல்லாமே பக்காவாக வந்திருக்கும். முன்னாடியே கொடுத்துருவேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஒரு 5-10 மினிட்ஸ்லேயே நான் கொடுத்துருவேன். 9:20, 9:30க்குள்ளே எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் சார்ட்டை பார்த்து அனலைஸ் பண்ணி நான் சொன்னதையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், பிடிச்சிருந்தா வழக்கம் போல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இல்லாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இது நம்ம ப்ரீமியம் கோர்ஸ்லேயும் சொல்லித் தருவோம். இந்த சார்ட் எப்படி ட்ரா பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணுறது, எப்படி மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு காலையில் வந்ததுமே எந்த டைரெக்ஷனில் உட்காரணும், ரேஞ்ச் பவுண்டாக சைட்வேஸான்றது எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம சொல்லித் தருவோம். தேவையானவங்க ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ்.